சூன்யம் இயம் அஸ்மத் சங்கீதசாலா. பேஜ் நம்பர் சொல்லுங்க மேடம். உங்க பேஜ் நம்பர் 107. 107. ஓகே. परिक्रम्य अवलोक्य च अये शून्यम् इयम् अस्मत् सङ्गीतशाला कुवा नु गताः कुशीलवाः भविष्यन्ति विचिन्त्य आम् ज्ञातं शून्यम् अपुत्रस्य गृहं चिरशून्यं नास्ति यस्य सन्मित्रं मूर्खस्य दिशः शून्याः सर्वं शून्यं दरिद्रस्य. ஓகே. சோ இது நம்ம நேத்தி படிச்ச வரைக்கும் ரியலி ஸ்பீக்கிங் பிரக்ஷிப்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா ஃபுல்லாவே நம்ம கிங்க பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா. ஏன்னா திருப்பி இப்பதான் புதுசா அந்த சூத்திரதார என்டர் பண்ற மாதிரி இங்க வருது. 2 வியூஸ் இருக்கு. அதனால இப்போ முதல்ல நாந்தியந்தே சூத்திரதாலகன்னு சொல்லிட்டு முதல்ல அலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி பிரகரணம் பிரயோக்தும் விவசிதாகன்னு சொல்லி அதுக்கப்புறம் ராஜா பத்தி எல்லாம் சொன்ன மாதிரி வருது. திருப்பி இங்க பரிக்கிரம்பி அவ்வளோக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரதாரம் வர மாதிரி இருக்கு. சோ இதுல இதெல்லாம் இடைச்சொருகள்னு சொல்லுவோம். நடுவுல எங்கேயோ யாரோ போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்றா. நமக்கு அதை பத்தி கவலை இல்ல. சோ பரிக்கிரம்பி அவ்வளோக்கே சூத்திரதாரத்தில் போய் வர மாதிரி காட்டுறாங்க. அங்கே சூன்யம் அஸ்மத் சங்கீதசாலா. அஸ்மத் சங்கீதசாலா சூன்யம் அஸ்தி, யாருமே இல்லையே. குவனு கதாக குஷிலவாக பவிஷ்யந்தி. இந்த குஷிலவான நட்டாகன்னு அர்த்தம். இந்த ஆக்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ குஷிலவாக குவனு கதாக பவிஷ்யந்தி, எங்க போனவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஞாத்தம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். சூன்யம் இப்ப இந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு இல்லையா, பிடிக்கல அவனுக்கு பார்க்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் டிஸ்கிரைபிங். சூன்யம் அபுத்திரஸ்ய கிருஹம் சிரசூன்யம் நாஸ்தியஸ்ய சன்மித்ரம் மூர்க்கஸ்ய திசக சூன்யா சர்வம் சூன்யம் தரித்திரஸ்ய. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஆனா ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இந்த ஸ்லோகம். எப்படி இருக்கு? அபுத்திரஸ்ய கிருஹம் சூன்யம், புள்ளை இல்லாதவனோட வீடு சூன்யமா இருக்கு. எஸ்ய சன்மித்ரம் நாஸ்தி சிரசூன்யம். சோ எஸ்ய சன்மித்ரம் நாஸ்தி, எவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ, நல்ல ஃப்ரெண்ட் இல்லையோ, அதுதான் ரொம்ப முக்கியம். எவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லையோ, அவனுக்கு எவ்வளவு நாளைக்கு அந்த ஃப்ரெண்ட் இல்லையோ, அந்த தற்கால பரியந்தம் சிரசூன்யம், ரொம்ப காலத்துக்கு அது சூன்யமா தான் இருக்கும். மூர்க்கசிய திசக சூன்யா. மூர்க்க ஒரு ஃபூல், அவனுக்கு எப்படி இருக்கு? திசக சூன்யான்னு நம்ம சொல்வோம்ல, எந்த திசை போறான் எப்படி பண்றான்னு தெரியல, இஷ்டம் போல பண்றான்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. சோ மூர்க்கசிய திசக சூன்யாக பவந்தி தரித்திரஸ்ய, ஒரு தரித்திரம் இருக்கானே அவனுக்கு சர்வம் சூன்யம் அஸ்தி, எல்லாமே சூன்யம். இப்போ எப்படி சொல்ல வரானா, ஒருத்துல ஒரு விஷயம் சூன்யமா இருக்கு. ஆனா தரித்திரனுக்கு எல்லாம் எப்பவுமே சூன்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். சோ இங்க அலங்காரம் அப்படின்னு பார்த்தோன்னா இது இருக்கு, தீபக அலங்காரம் இருக்கு. தீபக அலங்காரம் என்ன? அப்பிரஸ்துதஸ்ய பிரஸ்துதஸ்ய தர்ம ஐக்கியம் அப்படிங்கிறது. இங்க அப்பிரஸ்துதம் என்னது? எல்லாமே அப்பிரஸ்துதம் எக்ஸப்ட் தரித்திரஸ்ய. இங்க அவன் சொல்ல வர்றது என்னன்னா, தரித்திரஸ்ய சர்வம் சூன்யம் இதுங்கிற விஷயம் தான் சொல்ல வரான். சோ இந்த எல்லாம் இது ரெண்டுத்துக்கும் காமன தர்ம ஐக்கியம் எதுன்னு கேட்டனா, இந்த சூன்யம்ங்கிற விஷயம் தர்ம ஐக்கியம். அப்புத்திரஸ்ய கிரகம் சூன்யம், சன்மித்ரஸ்ய சிரசூன்யம், மூர்க்கஸ்ய திசக சூன்யாக, இது மூணும் அப்பிரஸ்துத விஷயம். ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஆட்ரிபியூட் சூன்யம் அப்படிங்கிறதுனால தீபக அலங்காரம் வருது. அதுக்கப்புறம் வத்திரேக அலங்காரம், எல்லாத்தோடையும் தரித்திரஸ்ய சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால இந்த இடத்துல வத்திரேக அலங்காரமும் இருக்கு. 2 அலங்காரமும் இருக்கு. இதுல மீனிங் இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட மீனிங் சொல்றீங்க? ஸ்லோகத்தோட மீனிங் தனியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லோகத்தோட மீனிங் இதுல இருக்கே, இருக்கு. புத்திரஹீன சந்திகால அப்புத்திரஸ்ய அப்படி அந்த மீனிங் இதுவா கொடுத்துருக்கான் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து போட்டா ஒரு சென்டென்ஸ் வந்துருமே. புத்திரஸ்ய புத்ரியாச்ச துவந்தம் புல்லிங்கேஷு புல்லிங்கே சேஷே சதி புத்திர சப்தः ஏவ உபயார்த்த வாச்சகः. குழந்தை பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இல்லன்றதுக்கு அப்புத்திரன் போட்டான்றான். இத போடுங்க, இத படிங்க. சான்ஸ்கிரிட் டீகா இருக்கும் பாருங்க. அது டீகா அப்புத்திரஸ்ய அவித்யமான புத்திரஸ்ய புத்திரஹீனஸ்ய அங்கதான் போட்டிருக்கு. அங்கதான் அப்புத்திரஸ்ய அவித்யமான புத்திரஸ்ய புத்திரஹீனஸ்ய பிராக்கெட்ல புத்திரஸ்ய புத்ரியாச்ச துவந்த புல்லிங்கே
சேஷே சதி சொன்னதுனால புத்திரி எடுத்துக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா வந்து சமூக வாச்சியங்கிறதே வந்து புல்லிங்க சப்தம் யூஸ் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். சதி புத்திர சப்த ஏவ உபயः உபயோः உபய அர்த்தவாச்சக எடுத்துக்கணுமே தவிர புத்திரன்னா பையன் எடுத்துக்கூடாது. तेन पुत्ररहितस्य पुत्रीरहितस्य च इति अर्थः इति केचित् गृहम् आवासः भवनं शून्यं भवति पुत्र अभाव गृहस्थ सर्व वस्तूनां वैयर्त्यादि इति वैयर्त्यादिति भावः यस्य पुरुषस्य सन्मित्रं शोभनं सुहृत् नैव अस्ति वर्तते तस्य पुरुषस्य चिरशून्यं चिरं दीर्घः कालः शून्यम् अभिमतकार्यरहितं सन्मित्र अभावे कदापि कार्यसाधनम् अभावात् यावत् जीवं सुखं न लभ्यते इति भावः मूढस्य बुद्धिरहितस्य दिशः सर्वाः कुकुबः शून्याः सहायकजनरहिताः भवन्ति इति शेषः दरिद्रस्य निर्धनस्य पुरुषस्य सर्वं सकलं जगत् शून्यं रिक्तं भवति इति शेषः निर्धनस्य पुरुषस्य कदापि कुत्रापि कोऽपि सहायको न भवति तेन विपुलसंख्याजनकमपि जगत् तत्कृते अभावमयमेव भवति इति भावः. ओके नेक्स्ट पढि कृतं च सङ्गीतकं मया अनेन चिरसङ्गीत उपासनेन ग्रीष्मसमये प्रचण्ड दिनकर किरणः उच्छुष्क पुष्करबीजमिव पुष्करबीजमिव प्रचलिततारके क्षुता मम अक्षिणी खटखटायते तत् यावत् गृहिणीम् आहूय पृच्छामि अस्ति किञ्चित् प्रातराशो न वेति येषो अस्मि भोः कार्यवशात् प्रयोगवशात् च प्राकृतभाषी संवृत्तः. ஓகே சோ இப்படியே அவன் சொல்லிட்டே வரான் இல்லையா, அவன் தனக்கு தானே பேசிக்கிறான். இப்போ மயா சங்கீதகம் கிருதச்ச பிராக்டிஸ் எடுத்துக்கணும். சங்கீதம்னா என்ன அப்படின்னா நித்தியம் கீதம் வாத்தியம் சங்கீதம் இது உச்சியதே அப்படின்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. சோ மயா சங்கீதகம் கிருதம்னா மயா சங்கீத அபியாசம் கிருதம், என்னால அது பண்ணப்பட்டது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா அனேன சிரசங்கீதஸ்ய உபாசனேன சிரசங்கீதஸ்ய அபியாசேன ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ண இல்லையா, அதனால இப்ப என்ன டைம் கிரீஷ்ம சமயே சம்மர் சீசன், அதனால பிரச்சண்ட தினகர கிரண உச்சுஷ்க புஷ்கர பீஜம் இவ பிரச்சலித தாரகே சுதா மம அக்ஷினி கடக்கடாயதே. ஆக்சுவலா என்ன சொல்றான்னா ரொம்ப சம்மர் சீசனா இருக்கிறதுனால சீக்கிரமா பசிக்கிறதா, அவனுக்கு ரொம்ப பசிக்கிறதாம். பசிக்கல வந்து கண்ணெல்லாம் அப்படியே கடகடன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த கடக்கடாயதே அதான் ஆக்சுவலி அர்த்தம். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவனோட பிரச்சலித தாரகே பிரச்சலித்தே தாரகே தாரகம் தான் அந்த இது யமன்னு சொல்லுவோம்ல, அந்த யம எப்படி இருக்குன்னா சுதா அவுட் ஆஃப் அந்த பசியால ஹங்கரால மம அக்ஷினி என்னோட கண்ணு, மம அக்ஷினியும் வந்து த்விவச்சனத்துல இருக்கு, தாரகே த்விவச்சனத்துல இருக்கு. சோ பிரச்சலித்தே தாரகே எல்லாமே த்விவச்சனம் நபும்சகலிங்க சப்தம், அதனால தாரகே மம அக்ஷினியும் நபும்சக சப்தத்துல அக்ஷினி அக்ஷினி அப்படின்னு வரும். சோ அக்ஷினி அக்ஷினி அப்படி வரும். கடக்கட்டாயதே கடக்கட்ட இது ஆச்சரத்தி கடக்கட்டாயதே அப்படின்னு நம்ம அந்த இதுல படிச்சிருக்கோம் ஒரு வாட்டி சரள சம்ஸ்கிருதத்துல. அந்த மாதிரி அது வந்திருக்கு. எப்படி இருக்கு அதுன்னா அதுக்கு ஒரு உபமா ஒண்ணு போட்டிருக்கான். பிரச்சண்ட தினகர கிரண உச்சுஷ்க புஷ்கர பீஜமில. அவன் கண்ணு எப்படி இருக்குன்னா அப்படியே ஒண்ணும் தெரியாத அளவுக்கு உலர்ந்து போயிடுத்துங்கிறான். அது எப்படி இருக்குன்னா பிரச்சண்ட நல்ல ஒரு தப்தன்னு வச்சுக்கலாம். சோ பிரச்சண்டஸ்ய தினகரஸ்ய கிரணைகி நல்லா பயங்கரமா சுடுறது இல்லையா, சோ அதனால தினம் கரோதி தினகர சூரியஸ்ய கிரணைகி அந்த கிரணங்களால என்ன ஆச்சு அப்படின்னா சுஷ்கம் புஷ்கரஸ்ய பீஜம் சுஷ்கம்னா வளர்ந்து போன
புஷ்கரஸ்ய, புஷ்கரம்னா இங்க கமலம்ங்கிற மீனிங் கொடுக்குறாங்க. கமலஸ்ய பீஜம் இவ, கமல தளத்துல அந்த இது இருக்கிறது வந்து பீஜம் இருக்கும் போல இருக்கு. எந்த இடத்துல எதை மீன் பண்றான்னு எனக்கு தெரியல. சோ கமல தளஸ்ய பீஜம் இவ மம அக்ஷினி அபி கடகடாயத்தே, அந்த மாதிரி என்னோட கண்ணு வந்து அப்படியே சுஷ்கமா ஆகி ட்ரை ஆகி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறான். தத் தாவத் கிருகிணீம் ஆகுய, அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன், கிருகிணீம் ஆகுய மம கிருகிணீம் ஆகுய பிரிச்சாமி, கேட்க போறேன். என்ன கேட்கணும், அஸ்தி கிஞ்சித் பிராதராசோ நவா இதி, பிராதராசக அஸ்திவா அதவா நாஸ்திவா இது அகம் பிரிச்சாமி அப்படிங்கிறான். ஏஷோ அஸ்மி போ, இங்க இருக்கேன்பா அப்படின்ட்டு. இவ்வளவு நேரம் வந்து ஆக்சுவலி வந்து அவன் இதுல பிராகிருத பாஷையில பேசியிருக்கான் போல இருக்கு. வேலை பார்த்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி அர்த்தம், நமக்கு சான்ஸ்கிரிட்ல போட்டிருக்கா. காரியவசாத் பிரயோகவசாத் பிராகிருத பாஷி சம்ருத்தக. ஆக்சுவலி வந்து லேடிஸ் தான் இந்த பிராகிருத பாஷை பேசுவா. இவ வந்து பசியாலையும் ஒரு காரியவசத்தாலையும் பிரயோகவசாத் கொஞ்சம் இப்படி நான் பண்ணிட்டேன், பிராகிருத பாஷத்தை பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான், எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் சொல்லப்போறான். டீக்கா படிக்கவா? அதுக்கப்புறம் அவித அவிதன்னு ஆரம்பிக்கும். எங்க இருக்குன்னு பாக்குறேன். அவித அவித போஹோ 111 பேஜ். ஓகே. அவித அவித போஹோ சிரசங்கீத் சங்கீதோபாசனேன சுக்க சுஷ்க புஷ்கர நாளினி சுஷ்கவாது. ஆமா, சுக்க போக்கன்னு போட்டிருக்கு. சுஷ்கதான், சுஷ்க அப்படிதான் இருக்கு அங்கேயும். சுஷ்க புஷ்கர நாளினி இவ மே புபுக்ஷயா. அது கீழே இருக்காது, கீழே இருக்கா? இதெல்லாம் என்னமோ இதுல இருக்கு, பிரகிருத பாஷை போல இருக்குது. ஓகே ஓகே ஓகே. எத்தனாவது பேஜ்ல இருக்குது? 111ல அந்த லைன் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு 4 லைன் மேல ஒரு மெயின் லைன் டிவிஷன் இருக்குல்ல டீகாக்கு முன்னாடி, அந்த இடத்துல 4 லைன் முன்னாடி இருக்கு பாருங்க, பிராக்கெட்ல வரும். அவிதா ஒரு நிமிஷம் வரல அந்த பேஜ் நினைக்கிறேன். டீகாக்கு மேல இருக்கா? இல்ல இல்ல, அந்த லைன் ஒண்ணு போட்டிருக்கால்ல 111 எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட். 111வது பக்கம் எடுத்துட்டேல. இல்ல இல்ல 111 வந்து 111ல ஒரு லைன் இருக்கா? ஆடுத்து. ஓகே. அவித அவித போஹோ. ஓகே ஓகே. அவித அவித போஹோ சிர சங்கீத உபாசனேன சுஷ்க புஷ்கரண புஷ்கர நாளானிவ மே புபுக்ஷயா म्लानानि अंगानि तत् यावत् गृहं गत्वा जानामि अस्ति किमपि कुटुम्बन्या उपपादितं न वा इति परिक्रम्य अवलोक्य च इदं तद् अस्माकं गृहं तत् प्रविशामि प्रविश्य अवलोक्य च आश्चर्यं किं नु அது இந்த இடத்துல வேர்டே இல்லையா? கலு கிம்னு கலு கிம்னு கலு எங்க வருது? பக்கத்துல இருக்கு, அடுத்த பேஜ் போயிடுது நினைக்கிறேன். கிம்னு கலு அடுத்த பேஜ்ல இருக்கு. किम्नु खलु अस्माकं गृहे अपरमिव संविधानकं वर्तते आयामि तण्डुल उदक प्रवाहः रत्या लौह कटाह परिवर्तन कृष्णसारा कृतविशेषका इव युवती अधिकतरं शोभते भूमिः स्निग्धगन्धेन उद्दीप्यमानेव अधिकं बाधते मां बुभुक्षा तत् किं पूर्वविहितं निधानम् उपपन्नं भवेत् अथवा अहमेव बुभुक्षातः ओदनमयं जीवलोकं प्रेक्ष्ये नास्ति किल प्रातराशो अस्माकं गृहे प्राणाति अयं बाधते मां बुभुक्षा इह सर्व नवमिव संविधानकं वर्तते
एका वर्णकं पिनष्टि अपरसुमनसो कुम्भति विचिन्त्य किं नु इदं भवतु कुटुम्बिनीं शब्दायित्वा परमार्थं ज्ञास्यामि नेपथ्य अभिमुखम् अवलोक्य आर्ये इतस्तावत्. ஸ்டாப் பண்ணிக்கோ. சோ நெக்ஸ்ட் சிர சங்கீத உபாசனேன அவிதபோ அப்படின்னு கூப்பிடுறோம். கஷ்டம் கஷ்டம்னு அர்த்தம். அவிதனா கஷ்டம் அப்படிங்கிறான். சிர சங்கீத உபாசனேன சிரம் சங்கீதஸ்ய உபாசனேன அபியாசேனன்னு எடுத்துக்கணும். சோ சிரகாலம் அபியாச கிருத்தேன சூஷ்க புஷ்கர நாளினி, ஆல்ரெடி சொன்னதை திருப்பி ரிப்பீட் ஆகுது. சூஷ்கஸ்ய புஷ்கரஸ்ய அந்த நாளினா அந்த மேல இருக்க தலானி இவ மே புபுக்ஷயா மிளானானி அங்காணி மம அங்காணி எப்படி இருக்கு, நம்ம அர்ஜுனன் சொல்ற மாதிரி சொல்றான் இவன். அங்காணி மிளானானி அங்கங்கள் அப்படியே தளர்ந்து போச்சு, அப்படியே ஒண்ணுமே சக்தி இல்லாம இருக்கு. தத் யாவத் கிருகம் கத்வா ஜானாமி. சோ இப்ப நான் ஆகம் என்ன பண்ண போறேன் இப்போ, தாவத் கிருகம் கத்வா ஜானாமி வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கணும், அஸ்தி கிமபி குடும்பன்யா உபபாதித்தம் நவாய்தி. அஸ்தி கிமபி குடும்பின்யா அந்த வைஃபால பாரியையா, கிமபி உபபாதிதம்னா சம்பச்சிருக்காளா இல்லையான்னு சொல்லுவோம் இல்லையா. சம்பாதித்தம் கிமபி அன்னம்பா இதுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேங்கிறான். இதம் தத் அஸ்மாகம் கிருகம் தத பிரவிஷ்யாமி. இதோ என் வீடு வந்துருக்கு. அஸ்மாகம் கிருகம் இதக அகம் பிரவிஷ்யாமி ததக பிரவிஷ்யாமின்னு உள்ள போறான். ரொம்ப அதிசயமா இருக்கு. உள்ள பார்த்தனா என்னமோ பயங்கர ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா ஆச்சரியம் அப்படிங்கிறான். கிம்னு கலு அஸ்மாகம் கிருகே அபரமிவ சம்பிதானகம் வர்த்ததே. என் வீட மாதிரியே இல்லை, பார்த்தா வேற வீடு மாதிரியே இருக்கேங்க. கிம்னு கலு அஸ்மாகம் கிருகே எங்களோட வீட்டுல அபரமிவ சம்பிதானகம் வர்த்ததே. அபரமிவ ஆயோஜனம் ஏதோ ப்ரிப்பரேஷன்ஸ். சம்பிதானகம்னா சம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் பீயிங் டன் அப்படிங்கிறான். வர்த்ததே ஆயாமி எப்படி இருக்கு, அவன் பாக்குற பார்வை, அவன் பாக்குற காட்சி என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. ஆயாமி தண்டுல உதகசிய பிரவாக ரத்யான மார்க்கம் நச்சு. சோ இவன் போற வழி, அந்த போற இடத்துல எப்படி